ஸோ ரிவர் ஒண்டர் அவ்வளோதாங்க. அந்த சீ வாட்டர், அது ஃபிஷ் இதெல்லாம் பார்த்தீங்களா, அதோட ரிவர் ஒண்டர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டார்பக்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு டாய் ஷாப் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணோம் இல்லை பசிக்கு தானே நீங்கள் இந்த கெஃபேயும் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நார்மல் டாய் ஷாப் தான். இந்த பாண்டாலாம் வச்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கண்டிப்பாக. $15 இது. இங்கே வந்து நம்ம போர்ட் வாக் போகிறதுக்காக வந்தது. அதுக்கப்புறம் போர்ட் வாக் போக வெயில் அடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரிவர் ஒண்டர்ஸ் போயிட்டோம். ஸோ இப்போ நான் ஸ்டார்பக்ஸில் இருக்கேன். ஒரு கேக் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக போர்ட் வாக்கை சும்மா எட்டி பார்த்துட்டு, அந்த எவ்வளோ 3 கிலோமீட்டர் வாக் அது முடிஞ்சால் போவோம். அப்படின்னா பாதியில் சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக நான் கேஸு ஸ்டார்பக்ஸில் வாங்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப அலைஞ்சிருக்கோம் காலையிலேருந்து. ஸோ அதனால் அதுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஸ்டார்பக்ஸ் கேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. காஃபி சொல்லியிருந்தேன், காஃபி வரது எவ்வளோ நேரம் ஆகுது. நான் காஃபி வந்து விட்டது. ஸோ நம்ம காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். நல்லா காஃபியும் ஒரு கேக்கு சாப்பிட்டா நம்ம ஸ்ட்ரென்த் ஏற்றியாச்சு. லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான டைம் அந்த போர்ட் வாக் போகிறதுக்கு. அந்த போர்ட் வாக்காக தான் வந்தோம் நம்ம. ஸோ அதை பார்த்துட்டு போய்டுவோம். வாங்கலாம். ஸோ அந்த போர்ட் வாக் சொன்னால அது இங்கே ஆரம்பித்து இப்படியே போது ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். A to B போகிறதுனா 70 மினிட்ஸ் ஆமாமே, 1 hour கிட்டத்தட்ட. சரி வாங்க போவோம். போர்டு வாக்னா ஒன்றும் இல்லை. இந்த பார்த்தோம் ரிவர், இந்த ரிவரை சுற்றி வுட்டன் ஃப்ளோரிங் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வாக்கிங் போகலாம், நீங்கள் போயிட்டு போகலாம். சீனரிஸ்லாம் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக எல்லா பார்க் பக்கத்துலேயுமே இதை வச்சுருப்பாங்க. ஸோ போகிற வழியில் ஏதாவது மங்கீஸ் இல்லை ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நடக்க போகிற இந்த 1 hour வந்து மழை பெய்யாமல் இருக்கணும், முக்கியமான விஷயம் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன பூஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா சிங்கப்பூரில் இந்த மாதிரி நிறையா வாக்கிங் ட்ரைல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறீங்களா கேட்டு, ஸோ அந்த கேட்டு தான் ரிவர் ஒண்டர்ஸ் இருக்கிற கேட்டு. ஸோ நம்ம வந்து இப்போது ரைட் சைடில் போர்டில் நடந்துகிட்ருக்கோம். இப்போது இது வரைக்கும் நான் 2 வாக்கிங் ட்ரைல் தான் போயிருக்கேன். ஒன்று வந்து மேக்ரிச்சி ரிசர்வாயரு, அதுக்கப்புறம் இது ஒன்று. ஸோ இது வந்து நம்ம 2வது போகிறது. இப்போ எப்படி இருக்குது, மழை பெஞ்சு இப்படி ஒரு மாதிரி இருக்கா. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ அது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ரிசார்ட். ஃபாரஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இதோட ப்ரைஸ் நான் ஆன்லைனில் பார்த்தேன். இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நாளைக்கு $495 சிங்கப்பூர் டாலர்ஸு, ஆல்மோஸ்ட் 30,000 ரூபாய் வருதுங்க ஒரு நாள் நைட்டுக்கு. ஸோ அந்த ரிசார்ட் வந்து அங்கே ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே நார்மலாக மற்ற வெளியே இருக்க ஹோட்டல்ஸ் மாதிரி புக் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போர்டு வாக் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம். நீங்கள் இந்த போர்டு வாக்லாம் வரும்போது நல்லா தண்ணி பாட்டில் வாழைப்பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டயர்ட்னஸ் தெரியாது. நீங்கள் அந்த 1.5 hours முடிக்கும் போது போர்டு வாக்கு முடிஞ்சுதா இல்லையா தெரியவில்லை நண்பர்களே.
இங்கே தான் ஆரம்பித்தோம், மொத்தமாக முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம 4:30 ஆரம்பித்தோம், ஆல்மோஸ்ட் 5 o'clock வந்துட்டோம். 40 minutes, உங்களுக்கு 70 minutes ஆகல, நம்ம கொஞ்சம் கம்மியான நேரம் தான் இருக்குது. ஸோ என்னங்க, போர்ட் வாக் அண்ட் ரிவர் பஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ சிங்கப்பூரில் வேறு ஒரு இடத்துல நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். பாய்.